வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையிங் பற்றி நிறைய வீடியோ கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அந்த வந்து பையிங் எப்படி அல்லது இண்டெக்ஸ் ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது எப்படி பண்ணணும், அதுக்குள்ளதை போடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டாவது வந்து நிறைய பேர்கிட்ட வந்து 50,000 கீழே உள்ள கேபிட்டல் இருக்குது, அதை வச்சு நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் செல்லிங்காக இருந்தாலும் ரொம்ப ரிஸ்கி. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப எல்லாமே மார்க்கெட் ரிஸ்க் உள்ளது. ரெண்டாவது நிஃப்டி ஆப்ஷன்ஸு, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய பேர் ஆல்கோ பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஹெட்ஜிங்காக பயன்படுத்துகிறாங்க. அப்போ பெரிய தொகையை வச்சு அவங்க செய்யும்போது நம்ம சின்ன ஒரு 20,000 30,000 10,000 5,000 வச்சு நம்ம செய்யும்போது நம்ம வந்து ஈஸியாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்து ஹன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நமக்கு வந்து என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் வந்து சிபிஆர் லெவல்ஸ். இந்த சிபிஆர் லெவல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. S1 S2 R1 R2 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் மூவிங் ஆவரேஜ். நம்ம மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி பயன்படுத்தணும் அல்லது அதை எப்படி செய்யணும், அது என்னென்னலாம் எப்படி கலர் மாற்றணும், இதெல்லாம் தெரியணும். அப்புறம் வால்யூமு, அதுக்கப்புறம் RSI. இது 4 இருந்தால் போதும் நமக்கு. அடுத்தது நம்ம என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னா, நம்ம முதல்ல இஎம்ஏ, சரியா, இந்த எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 9, அதை வந்து நம்ம ப்ளூ கலராக போட்டுக்குவோம். அடுத்தது இஎம்ஏ 17 க்ரீன் கலராக போட்டுக்குவோம். அடுத்தது இஎம்ஐ 20 வந்து ரெட் கலராக போட்டுக்குவோம். அடுத்தது விவேப்பு, அதை வந்து லைட் ப்ளூ கலரில் போட்டுக்குவோம். அப்புறம் வால்யூம் இண்டிகேட்டர், அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் வந்து ஜெரோதாலே இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் சென்சிபிளில் ஓப்பன் பண்ணி அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். ஜெரோதாவில் நான் போட்டு வச்சுருக்கேன், நான் எப்படின்னு காட்டுறேன். அடுத்தது ஆர்எஸ்ஐ வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து 9, அப்புறம் எஸ்எம்ஏ லென்த் வந்து 14, இது போட்டுக்க வேண்டியதான். இது போட்டுட்டா உங்களுடைய சார்ட் எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். சரியா, இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதில் முக்கியமாக நம்ம என்னென்னலாம் செய்யணும்னா, என்ட்ரி எங்கே எடுக்கிறது, எங்கே எஸ்எல் போடுறது, அப்புறம் எக்ஸிட்டு எங்கே போடுறது, இதை வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ட சார்ட் வந்து நம்ம இந்த இண்டிகேட்டர்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் சார்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி 52,600 கால் ஆப்ஷனுடைய சார்ட் இங்கே வச்சுருக்கேன். இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிறது RSI. இந்த RSIயில் ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே குறுக்க வந்து ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 50 காட்டும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, RSI எப்போ வந்து 50 கிராஸ் பண்ணுதோ, நான் வட்டம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 50 கிராஸ் பண்ணுதோ அது ஒரு கன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்ம அது ஒரு கன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்யூமை செக் பண்ணணும். இந்த வால்யூமை பார்க்கும்போது இது வந்து மேலே இருக்கணும். ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது இந்த இங்கே ஒரு ரெட் லைன் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ளாட் லைனாக இருந்துச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது சைட்வேஸ் மார்க்கெட். அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ இது மாதிரி ஃப்ளாட் லைனாக இருந்துச்சுன்னா, அந்த லைன் எப்போ வந்து கீழே இறங்குதோ அப்போ தான், இதில் வந்து நல்லா பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்போ இறங்குதோ அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் பாருங்கள், அந்த மார்க்கெட் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே இறங்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுன்னா என்னங்கிறத முதல்ல நிறைய பேருக்கு தெரியல, அதை தெரிஞ்சுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுனா மார்க்கெட்டில் நிறைய கால் ஆப்ஷனை அல்லது இந்த ஆப்ஷனை, கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனையோ என்ன பண்ணியிருப்பாங்க, விற்று வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அது இன்னும் க்ளோஸ் ஆனால் ஜீரோ ஆகிடும் இல்லையா. ஒருத்தர் விற்கிறாரு, அவர் திரும்ப வாங்கினா தான் க்ளோஸ் ஆகும். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கவுண்டர் அவங்க நிறைய விற்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அது ரொம்ப கீழே போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கீழே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அவங்க நிறைய பேர் அதை கவர் பண்ணுறாங்க, அதனால் அந்த ஸ்டாக்கோ அல்லது இண்டெக்ஸ் ஆப்ஷனோ மேலே போகும்னு அர்த்தம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்போல்லாம் கீழே போதோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் வந்து அதிகமாகும், ஏன்னா அதை கவர் பண்ணுறாங்க.
ஸோ அதனால அந்த சமயங்களில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த RSI 50 இங்கே கிராஸ் பண்ணும். இங்கே வட்டம் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இங்கே 50 கிராஸ் பண்ணோம். அந்த நேரத்தில் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே நடுவில் ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, இதை பாருங்கள், 50க்கு கீழே எப்போ RSI கிராஸ் பண்ணுதோ அப்போ நம்ம வந்து செல் போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த சார்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இப்போ எங்கே போய் என்ட்ரி எடுக்கிறது, எங்கே போய் எக்ஸிட் பண்ணுறது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 நிமிஷம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ 1 நிமிஷமாக மாற்றுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் முதல்ல நம்மளுடைய இஎம்ஐ பார்ப்போம், அந்த இஎம்எஸ் பார்ப்போம். இந்த இஎம்ஐ இருக்கு இல்லையா, இது ப்ளூ கலர் வந்து மேலே இருக்கணும், சரியா? ப்ளூ கலர் மேலே இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஏ 17, 20 இதெல்லாம் இருக்கணும். இப்போ இது வந்து மேலே இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து இங்கே அந்த இஎம்ஏ மேலேயே வரும். இப்போ எப்போ இதிலலாம் நம்ம போய் ட்ரேட் எடுக்கலாமான்னா கன்ஃபர்மேஷன் ட்ரேடு கிடையாது. நான் எடுக்கலாம், சில பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா S3 சப்போர்ட் இருக்குது, அதனால் இங்கே எடுக்கலான்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஆனால் என்னோடய செட்டப் படி நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போ இந்த லைட் ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இது விவேப். இந்த விவேப்பை பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த விவேப் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் செயல்படும், ரெசிஸ்டன்ஸாகவும் செயல்படும். இந்த விவேப் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு அந்த கேண்டில் ஸ்டிக்கு திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டில் பாருங்கள், அந்த விவேப்லேயே எல்லாம் ஹிட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ அது மாதிரி இது ரெசிஸ்டன்ஸாகவும் செயல்படும். அப்போ எப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து அந்த இஎம்ஏ கட் பண்ணுதோ அப்போ லெஃப்டில் என்ன நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து இந்த பெரிய கேண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேடு எடுக்கலாம். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம இமீடியட்டாக எப்போதுமே ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து என்ன பண்ணணும், உடனே நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த இப்போ இமீடியட்டாக இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம எடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஒன்வாதன்றது 303, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 284, கிட்டத்தட்ட 19 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வரும். சில பேர் சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம 3 நாள் இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, அதுவும் செய்யலாம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணும், அது ஒரு வால் வேண்டி விட்டுட்டு ஒரு டக்குன்னு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடும். அதனால் கொஞ்சம் சேஃபாக இங்கே இருக்கிறது பெட்டரு. இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம எப்போதுமே பேங்க் நிஃப்டிக்கு மினிமம் வந்து ஒரு 20 பாயிண்ட் வைக்கிறது தான் பெட்டர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது கிராஸ் பண்ணிடுச்சு, விவேப் இருக்குது, அதை கிராஸ் பண்ணிடுச்சு, இஎம்ஐ மேலே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேடை எடுத்துட்டோம். இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கும் அது வந்து கேண்டில் மேலே போகிறதுக்கும் சரியாக இருக்குது. இப்போ நம்ம எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறது? 2-3 இடத்துல எக்ஸிட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே S2 இருக்குது. இந்த S2ங்கிறது வந்து சப்போர்ட் 2. இங்கே வந்து கீழே மார்க்கெட் கீழே வந்திருக்கு, S1 S2 எல்லாம் பிரேக் பண்ணி வந்துட்டு தான் மேலே போயிட்டுருக்கு. அதனால் இந்த S2 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். இல்லை, அதனால் என்ன பண்ணலாம், S2 கிட்ட கொண்டு போய் நீங்கள் உதாரணத்துக்கு 374க்கு அல்லது 370க்கு நீங்கள் செல்லிங் போட்டு வச்சிடலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கேண்டில் நான் வந்து எடுத்துட்டேன்னா அதுக்கும் அடுத்ததுலேருந்து 1 2ன்னு 3 கேண்டில் எண்ணுவேன். 3 கேண்டில் எண்ணும்போது இதை பார்த்திங்களா, 1 2 3, அப்போ வந்து நான் 3வது கேண்டில் வந்து ஹையை வச்சுட்டு 350க்கு நான் என்ன பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ நம்ம எடுத்த ட்ரேடு பார்த்திங்கன்னா 303, இங்கே வந்து 3வது கேண்டில் வந்து 350. ஸோ கிட்டத்தட்ட 47 பாயிண்ட்டு. அப்படி இல்லைன்னா இந்த 3வது கேண்டில் முடிய போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சில சமயத்தில் அதை என்னுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாப் லாஸை கொண்டு போய் என்ன பண்ணுவேன், இங்கே வச்சுருவேன். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து மூவ் பண்ணிச்சுன்னா அந்த கேண்டில் முடிகிறப்போ தான் மூவ் பண்ணணும், அதுக்கு முன்னால் மூவ் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்த கேண்டில் முடிஞ்சுன்னா என்ன பண்ணுவோன்னா நம்ம இங்கே போய் இதை இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணோடனே அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது வந்து இந்த கேண்டில் நம்ம க்ரீன் இங்கே ப்ளூ பார்க்குறோம், ஆனால் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அல்லது எக்ஸிட் பண்ணுறதுனால பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் லாஸை கொண்டு போய் இங்கே வைக்கணும். சரியா? இப்போ அது போயிட்டு திரும்ப வந்து இங்கே ஹிட் பண்ணாலும் நமக்கு எவ்வளோ இருக்கும், 350 நம்மளுடைய இருக்கும். இல்லை மேலே போய் நான் S2வில் நான் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இது தாங்க இந்த வந்து ட்ரேடிங். ஸோ இது வந்து பையிங்க்கு உள்ள ட்ரேடிங். சரி, அப்போ செல்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லிங்கில் பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்குது. செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா முதல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 வந்து அது கிராஸ் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே சரியாக காட்டாது. சில சமயங்களில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கே தான் அது தெரியும். அதனால் வந்து ஆர்எஸ்ஐ வந்து அதுவும் லேகிங் இண்டிகேட்டர் தான். அதை வந்து ம், இ- இது வந்து இப்படி காட்டும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கவனிங்க. இங்கே சரியாக காட்டலைன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டத்தை. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் தெரியும். வால்யூம் வந்து அந்த ஆரஞ்சு கலராக இருக்கிறது எல்லாமே ரெட் கலர். சில நீங்கள் கலரை உங்களுக்கு தேவையானது மாற்றிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ரெட் கலராக அதிகரிச்சுட்டு க்ரீன் கலர் அதிகரிச்சுட்டு போணுச்சுன்னா நிறைய பேர் வாங்குறாங்கன்னு அர்த்தம். ரெட் கலர் வந்து அதிகரிச்சுட்டு போகுது அப்படின்னா அது என்னென்னா வந்து செல்லிங் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேடு எடுக்கணும். அப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணோன்னே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த இடத்துல வந்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணாலே எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து எப்போதுமே ஆப்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா, திடீர்னு இறங்கும், அப்புறம் திடீர்னு மேலே போயிட ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு டபுள் கன்ஃபார்ம் எப்போதுமே முக்கியம். 100% வெற்றி கிடைக்கணும்னா டபுள் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நமக்கு வேணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆர்எஸ்ஐ ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ லைன் இருக்கும்போது ஆம், இந்த எங்கே இடத்துல கட் பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேடு எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து 1 நிமிஷத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 2 நிமிஷத்தில் பார்த்துங்க. 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் இடத்துல கட் பண்ணுதோ அந்த இடத்துல. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா நாட் அட்வைசபிள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த ஆர்எஸ்ஐ இருக்கு இல்லையா, இந்த ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. எப்போதுமே ஆர்எஸ்ஐ வந்து ஸ்டாக் விழுவுதுன்னா அதுவும் இப்படியே கீழே வரணும். அப்படி வந்தால் தான் அது வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகுது, அல்லது இந்த இந்த ஆப்ஷன் வந்து கீழேயே போயிட்டுருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா இந்த ப்ளூ கலர் கோடு இருக்க வியூஆப்பு இது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி செயல்படும். கீழே போனோடனே திரும்பவும் மேலே இழுக்கும், அப்புறம் கீழே விடும், அப்புறம் திரும்பவும் மேலே இழுக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், திரும்ப இங்கே எவ்வளோ தூரம் மேலே இழுத்துருச்சு பாருங்கள். அதனால் இது ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். அதனால் இதில் ரொம்ப சீக்கிரம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா, செல் பண்ணிங்கன்னா ஆப்ஷனை இமீடியட்டாக ஒரு 10 பாயிண்ட்டோ 15 பாயிண்ட்டோ என்ன வருதோ அதை நீங்கள் புக் பண்ணிடணும். இது வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு. இப்போ நிஃப்டிக்கு பார்ப்போம். நிஃப்டி 24,300 இப்போ கரண்டாக இருக்கிற கால் ஆப்ஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டு இங்கேயும் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் நம்ம கன்ஃபர்மேஷன் ட்ரேட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஆர்எஸ்ஐ எங்கே நம்ம கட் பண்ணுதோ அங்கே தான் போய் எடுக்கணும். இப்போ 122க்கு எடுத்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து 116 6 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸு. அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மூணாவது கேண்டில், இந்த மூணாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 148. இங்கே கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிக்கலாம். அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை மேலே கொண்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல்லிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நிஃப்டி ஆப்ஷனில் செல்லிங் இங்கே பாருங்கள். ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு வந்து இங்கே 50 கட் பண்ணுது. ஸோ அப்புறம் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வரும்போது பண்ணணும். எப்போல்லாம் இது ட்ரெண்ட் லைனை விட்டு கீழே ரொம்ப தூரம் வந்துருச்சோ அப்போ திரும்ப அது ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணும். அந்த 17-20 போய் டச் பண்ணும். அந்த 17-20 டச் பண்ணும்போது ரெட் கலர் கேண்டிலுக்கு, அதாவது க்ரீன் கலர் கேண்டிலுக்கு அடுத்த வர ரெட் கலர் கேண்டில் எப்போ வந்து அந்த லோவை கட் பண்ணுதோ அப்போ இம்மீடியட்டாக நம்ம செல்லிங் போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே ஒரு இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே போகலாம். இங்கே போனதுக்கப்புறம் இது கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்கும். எப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு ரொம்ப அதிகமாக விலகி வருதோ அது திரும்ப என்ன பண்ணும், புல் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போல்லாம் நம்ம இதில் இப்போ எடுக்கிறோம், இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற இடத்துக்கு மேலே போய் இங்கே நம்ம எடுக்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல பை, இங்கே வந்து எஸ்எல்லு, அதுக்கு மேலே நீங்கள் எந்த இடத்துல பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ எங்கே செல் பண்ணணும் எங்கே பை பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஆனால் இப்போ எங்கெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கணுன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஆர்எஸ்ஐ வந்து கீழே இருக்குது, இது மேலே இருக்கும்போது இருந்தேன்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஆனால் இதில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிட்ருக்கு. அதனால இதை நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. எங்கே வரேன், இதில் ஒன்று க்ளோஸ். ஓகே, இப்போ க்ளீனாக இருக்கும். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஜிக்ஸாகாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்போ வந்து அந்த க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் இடையில ஒரு கிளியர் கேப் வருதோ அப்போ தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கிளியர் கேப் வருது. ஸோ அப்போ வந்துச்சுன்னா கண்டிப்பாக விஆப் வந்து ட்ரேட் இருந்தாலும் கீழே இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம செய்யலாம். இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நிறைய போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து கால் ஆப்ஷனுக்கு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கும் பார்க்கலாம். புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப ஒரு அழகான இது. எப்போதுமே ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பேபி கண்டில் வந்துச்சுன்னா அதுக்கு இங்கே இமீடியட்டாக செல் போகிறது வந்து பெட்டரு. அங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல செல்லிங் போடலாம். 147 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடுத்த ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 16 பாயிண்ட் கிட்ட கிடச்சிருச்சு. ஸோ இதை மாதிரி செல்லிங் போடுறது பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எப்படி ட்ரெண்ட் லைனை விட்டு ரொம்ப தூரம் விலகிடுச்சுன்னா திரும்ப அது புல் பண்ணும், அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி இங்கே பையிங் வந்து எப்போ கட் பண்ணுதோ அப்போ நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், பையிங் வந்து ஏன்னா இந்த எப்போல்லாம் இந்த செட்டப் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணணும். இல்லைனா நம்ம பேசாமல் பார்த்துட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்துட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். இங்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ இங்கே பாருங்கள், இது கட் பண்ணுது. ஸோ இதோட ஹை அந்த ரீசெண்ட் ஹை பார்த்தீங்கன்னா இது 119. இந்த 119ல் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே, இந்த 119ல் இங்கே ட்ரேட் எடுக்கிறோம். இது 119ல் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்த விவாப் இருக்குல்ல அதுக்கு கீழே கொண்டு வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஸ்டாப் லாஸை வச்சிடலாம். க்ளோன். ஓகே, இங்கே கொண்டு வந்து நீங்கள் அந்த விவாப்புக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம். இப்போ இதில் பாருங்கள், 119 20க்கு எடுத்துகிட்டு 17 18 தான் வருது. ஏன்னா அந்த விவாப்பே ஒரு பெரிய சப்போர்ட்டாக செயல்படும். அதனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அடித்தா 3 பாயிண்ட் போகும், இல்லைனா நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து 1 2 3வது கேண்டில் நான் புக் பண்ண சொன்னேன். 3வது கேண்டில் நீங்கள் புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா 3வது கேண்டில் கொண்டு போய் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது எப்போ நல்ல பெரிய கேண்டில் மேலே போதோ அதுக்கும் கீழே கொண்டு போய் இதை வச்சிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு கேண்டலாக மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். பாருங்கள், சில சமயங்களில் நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து ஒரு விக் வந்துடும், வந்து நம்மளை ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணும். அதனால் நம்ம 1 2 3 4 5 6 7 எப்போதுமே 3 மிஸ் பண்ணால் அடுத்தது 7வது கேண்டிலுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே S1 இருக்குது. இந்த S1 வந்து ஏற்கனவே இங்கே போய் சப்போர்ட் பண்ணிட்டு ஹிட் பண்ணி திரும்பி இருக்குது. அதனால் இங்கே போய் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் இந்த S1 டார்கெட் பண்ணி 136 முன்னாலே ஆர்டர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஹிட் ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங். இப்போ இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறது இந்த நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி பாருங்கள். இதெல்லாம் ஒரே நாளில் ப்ராக்டிஸ் பண்ணால் வருமானா வராது. கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்கள். இதில் எதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு விளக்கம் வேணும்னா நம்ம வேணால் ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணலாம். வெபினார் அரேஞ்ச் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு வேணால் பார்க்கலாம். ஆகஸ்ட் மந்தில் வந்து ஒரு நாளைக்கு அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம இதை பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் பார்ப்போம். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே விவாப்பை கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணோன்னே நீங்கள் பை போகலாம் 3145. அதுக்கு கீழே வந்து 3140க்கு வந்து ஸ்டாப் லாஸு. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு. இந்த கேப்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு, ரொம்ப ஒரு அருமையான கேப்பு. ஸோ இந்த மாதிரி கேப் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கிறப்ப நீங்கள் அதை வச்சுக்கிட்டே இருக்கலாம். எப்போ கேப் குறையுதோ அல்லது வந்து கிராஸ் பண்ணுதோ அப்போ கூட நீங்கள் செல் பண்ணலாம். பார்த்துங்க. அதேமாதிரி செல்லிங்கும் பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. கிராஸ் பண்ணோடனே அதுக்கப்புறம் இங்கே செல்லு இமீடியட்டாக வந்து 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடச்சா உடனே புக் பண்ணுறது பெட்டர். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் இங்கே கிராஸ் பண்ணியிருக்கு. போனதுக்கப்புறம் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அதிகமாக வரும், இதை பார்த்துங்க. இது வந்து ரிலையன்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து வேறு என்ன பார்க்கலான்னா நல்லா அதிகமாக ட்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டாக்கை பார்ப்போம். ஐடிசி பார்க்கலாம். ஐடிசி வந்து ரொம்ப போகலை, பட் இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுவும் ஐடிசியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து இப்போ கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பாயிண்ட்டு மேலே போயிருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு நிமிஷம் சார்ட்டுங்கிறதுனால எப்படி இருக்கும், இல்லை 2 அல்லது 3 உங்களுக்கு எந்த நிமிஷம் நீங்கள் வச்சுக்கலாமோ 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது ஒன்று. அடுத்தது வேறு என்ன,
ஆயில் இந்தியா, ஆயில் இந்தியா. ஓகே, இந்த மாதிரி ஸ்டாக் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ட்ரேட் பண்ணதை தவிர்க்கணும். ஏன்னா பாருங்கள் எவ்வளோ விக்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்க்க அந்த ட்ரேட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரியான சூழல் இருக்குது பாருங்கள். இப்போ டிசிஎஸ் பாருங்கள், டிசிஎஸ் டாட்டா கன்சல்டன்சி இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. வியூஆப்புக்கு கீழே கட் பண்ணுது, செல்லிங் போகலாம், இங்கே வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பாருங்கள் இந்த இடத்துல கட் பண்ணுற இடத்துல கிடைச்சுன்னா அதுக்கப்புறம் சரியான ப்ராஃபிட் இந்த இடத்துலலாம். அதே மாதிரி இங்கே பையிங் பாருங்கள், பையிங் வந்து கட் பண்ணுது, கட் பண்ணுற இடத்துல நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அது 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னாலும் நல்லா தெரியும். அல்லது நீங்கள் சில பேர் 5 நிமிஷம் வச்சு பார்க்குறதுனாலும் பாருங்கள். பட் எனக்கு வந்து 1 அல்லது 2 நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு கிளியர் கிடைக்கும். எந்த இடத்துல வந்து அது வந்து அந்த கேண்டில் நமக்கு தேவையான கேண்டில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாக்குக்கும் பண்ணலாம், இப்போ நம்ம வந்து நிஃப்டியும் ஆப்ஷனுக்கும் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனுக்கும் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐ கார்டு, நம்மளுடைய ஃபேமஸ் வந்து எஸ்பிஐ கார்டு இப்போ 700 கால் ஆப்ஷன் வச்சு பார்ப்போமே. ஓகே, இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு ட்ரேட் பண்ணாமல் அப்படியே நிற்கும். ஸோ அப்புறம் திடீர்னு ட்ரேட் ஆகும். அதனால் இதில் இந்த மாதிரி சார்ட்டை போய் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஆனால் எப்போ கட் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். எஸ்பிஐ கார்டு இல்லைனா அதிகமாக ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ டிசிஎஸ் 3500 சி, இதுவுமே அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இதை விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நம்ம எது பார்க்கலாம், நிஃப்டி 24200 இந்த ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி இப்போ வந்து 5 நிமிஷத்தில் இருக்குது. இதை 2 மினிட்ஸாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 மினிட்ஸ் சார்ட் வந்து பெட்டர், நான் அதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், அந்த 2 மினிட்ஸில் இங்கே கட் பண்ணதுக்கப்புறம் 166 இங்கே கட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு விவாப்புக்கு கீழேயே நம்ம இதை போட்டுக்கலாம் ஸ்டாப் லாஸை. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளவு 233 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, சார் இது கொஞ்சம் புரியல அல்லது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தேவைப்படுதுன்னா அது வெபினார் மூலியமாக தான் செய்ய முடியும். ஏன்னா நம்ம எல்லோரும் வந்து நம்ம செய்யும்போது அதை செஞ்சு காட்டும்போது நேரடியாக பார்த்து தான் கற்றுக்க முடியும். இந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணாமல் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.